தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பக்கம் அரசு அதிகாரப்பூர்வமா சில அறிவிப்புகளை வெளியிடுறாங்க, இன்னொரு பக்கம் தேர்தல் நெருங்க அரசியல் கட்சிகளோட வாக்குறுதிகள் சோஷியல் மீடியால பரவிக்கிட்டே இருக்கு. இதுல எது நிஜமான செய்தி, எது வெறும் வதந்தின்னு தெரிஞ்சிக்க முடியாம நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த விரிவான அலசல். உறுதியான அரசு அறிவிப்புகள் என்னென்ன, பரவலா பேசப்படுற நிதி உதவி திட்டங்களோட உண்மைத்தன்மை என்ன, அப்புறம் எந்த ஒரு அரசாங்க பண உதவியும் உங்களுக்கு கிடைக்க நீங்க என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் இப்போ விளக்கமா பார்க்கலாம். குடும்பத் தலைவிகளுக்கு 12,000 ரூபாய் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடின்னு ஒரு பக்கம் செய்திகள் வேகமா பரவுது. அதே நேரத்துல ரேஷன் கார்டு, பேங்க் சம்பந்தமா அரசாங்கம் சில அவசர அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கு. இதனால மக்களுக்கு எதுல உடனடியா கவனம் செலுத்தணும், எது வெறும் தேர்தல் கால பேச்சுன்னு ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. இதுல எது உண்மை, எது வதந்தின்னு பிரிச்சு பார்த்து நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு தெளிவுபடுத்துறது தான் இந்த தொகுப்போட நோக்கம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்பட்ட செய்திகள். இதுல நீங்க உடனடியா கவனம் செலுத்த வேண்டிய 3 முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு. இந்த அறிவிப்புகள் உங்களுடைய ரேஷன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட், அப்புறம் கேஸ் சிலிண்டர் மானியம், இது எல்லாத்துலயும் நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். இப்போ முதல் முக்கியமான அறிவிப்பு, தமிழக அரசு எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அது என்னன்னா, உங்க குடும்ப அட்டையில பேர் இருக்கிற எல்லாருமே கட்டாயமா கைரேகையை பதிவு செஞ்சு உங்க பதிவை உறுதி செய்யணும். அதாவது பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணணும். எதுக்காக இந்த நடவடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல இறந்தவங்களோட பேரை ரேஷன் கார்டுல இருந்து நீக்கிறதுக்கு தான். அப்போதான் மற்ற அரசு திட்டங்கள் சரியான ஆட்களுக்கு போய் சேரணும்னு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த கைரேகை பதிவு பண்றதுக்கு உங்க குடும்ப அட்டையில இருக்கிற சின்ன குழந்தைகள் உட்பட எல்லாருமே உங்க பகுதி ரேஷன் கடைக்கு நேர்ல போகணும். அங்க இருக்கிற பயோமெட்ரிக் மிஷின்ல ஒவ்வொருத்தரும் உங்க கைரேகையை பதிவு செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேலையை முடிக்கிறதுக்கான கடைசி தேதி மார்ச் மாதம் 25ஆம் தேதி 2026. ஒருவேளை இந்த தேதிக்குள்ள நீங்க கைரேகையை பதிவு பண்ணலன்னா சம்பந்தப்பட்டவங்களோட பேரு குடும்ப அட்டையிலிருந்து தானாவே நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டு அறிவிப்பு தொடர்ந்த இன்னும் 2 முக்கியமான அறிவிப்புகளும் இருக்கு. ஒன்று, நீங்க வாங்குற சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்க ஆதார் நம்பரை கேஸ் கனெக்ஷனோட இணைக்கிற இகேவைசி வேலையை கண்டிப்பா முடிக்கணும். ரெண்டாவதா, வர்ற ஏப்ரல் மாசம் 1 தேதியிலிருந்து பல பேங்குகளோட ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்கள்ல சில முக்கியமான மாற்றங்கள் வரப்போகுது. இந்த புதிய கட்டண மாற்றங்கள் படி, உதாரணத்துக்கு இந்தியன் பேங்க் கஸ்டமர்ஸ் ஒரு மாசத்துக்கு 5 தடவைக்கு மேல பணம் எடுத்தா ஒவ்வொரு தடவைக்கும் 17 ரூபாயும் ஜிஎஸ்டியும் சேர்த்து அபராதமா வசூலிப்பாங்க. இந்த ரூல்ஸ் ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. அதே மாதிரி HDFC பேங்க் மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வாடிக்கையாளர்கள் கிட்ட 5 தடவைக்கு மேல பணம் எடுத்தா ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 23 ரூபாயும் ஜிஎஸ்டியும் சேர்த்து வசூலிக்கப்படும்னு அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே அரசாங்கத்தால உறுதி செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள். இப்போ அடுத்ததா நாம பார்க்க போறது 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு பரவலா பேசப்படுற சில வாக்குறுதிகள் பத்தி. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இன்னும் அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. இது வெறும் பேச்சாதான் இருக்கு. பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போவே வாக்காளர்களை கவர்றதுக்காக அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய போட்டியே ஆரம்பிச்சிடுச்சு. இதுல முக்கியமா குடும்ப தலைவிகளுக்கான நேரடி பண உதவி திட்டங்கள் தான் பெரிய அளவில் பேசப்படுது. ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு பெரிய தொகை அறிவிக்கலான ஆலோசனைகள்ல ஈடுபட்டிருக்கிறதா அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இந்த நிதி உதவி திட்டங்களை நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆளும் திமுக அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட சேர்த்து கோடைக்கால சிறப்பு நிதியா மொத்தம் 5,000 ரூபாயை தகுதியுள்ளவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போட்டாங்க. அது மட்டும் இல்லாம திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா மாதாந்திர உரிமை தொகை 2,000 ரூபாயா உயர்த்தப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதுக்கு போட்டியா மத்திய அரசுல இருக்கிற பாஜக குடும்ப தலைவிகளுக்கு ஒரே தடவையா 12,000 ரூபாய் கொடுக்கிற ஒரு திட்டத்தை பத்தி யோசிச்சுட்டு வர்றதா அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த 12,000 ரூபாய் திட்டத்தை பத்தி ஏன் இப்போ பேசுறாங்கன்னா, திமுக அரசோட 5,000 ரூபாய் திட்டத்தோட தாக்கத்தை முறியடிக்கணும்னா அதை விட ஒரு பெரிய தொகையை மக்களுக்கு நேரடியா கொடுக்கணும் அப்படின்னு கட்சிக்குள்ள பேசப்பட்டதா சொல்லப்படுது.
இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது ஒரு அரசியல் ரீதியான திட்டமா தான் யோசிக்கப்படுதே தவிர இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்ட ஒரு அரசாங்க திட்டம் கிடையாது. இந்த பண உதவி வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பரவலா பேசப்படுற விஷயம் நகைக்கடன் தள்ளுபடி. அதாவது கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வரைக்கும் வச்ச நகைக்கடனை தள்ளுபடி செய்யறத பத்தியும் தீவிரமா ஆலோசிச்சுட்டு வர்றதா தகவல்கள் வருது. இந்த அறிவிப்பு மக்கள்கிட்ட, குறிப்பா கிராமப்புற மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் அமலுக்கு வந்தா அதுல சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடனுக்கு மட்டும்தான் பொருந்துமா? SBI, இந்தியன் பேங்க் மாதிரியான பொதுத்துறை வங்கிகள்லையோ தனியார் வங்கிகள்லையோ வாங்கினா பொருந்தாதுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் இந்த சலுகை கிடைக்கும். அதுலயும் ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மறுபடியும் சொல்றோம், இதுவும் இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு தகவல்லாம். பாருங்க, அரசியல் வாக்குறுதிகளும் தேர்தல் திட்டங்களும் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனா திமுகவோட 2000 ரூபாய் திட்டமா இருந்தாலும் சரி, இல்ல மத்திய அரசோட 12,000 ரூபாய் திட்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசாங்க பண உதவியும் உங்களை வந்து சேரணும்னா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சு முடிச்சிருக்கணும். அது என்னங்கிறத பத்தி இப்போ ரொம்ப விளக்கமா பார்க்கலாம். முதல்ல இந்த DBT NPCIனா என்னன்னு சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். DBTனா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். அதாவது அரசாங்கத்தோட பண உதவி நடுவுல எந்த இடைத்தரகரும் இல்லாம நேரடியா பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே அனுப்பப்படுற முறை தான் இது. இந்த பணம் எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு வந்து சேரணும்னா உங்க பேங்க் அக்கவுண்ட் NPCI, அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட சரியா இணைக்கப்பட்டிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, அரசாங்கம் எந்த பண உதவி திட்டத்தை அறிவிச்சாலும் சரி, அந்த பணம் உங்களை வந்து சேர்றதுக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட் தயாரா இருக்கா? நிறைய பேர் இந்த விஷயத்துல சரியா கவனம் செலுத்துறதே இல்லை. ஆனா உண்மை என்னன்னா, அரசாங்க பண உதவியை பெறறதுக்கு இதுதான் முதல் மற்றும் முக்கியமான தகுதி. உங்க பேங்க் அக்கவுண்ட்டை அரசாங்க பணத்தை வாங்க தயாரா இருக்கான்னு உறுதி செய்ய இந்த 4 விஷயத்தை கண்டிப்பா செக் பண்ணுங்க. 1. உங்க ஆதார் நம்பர் நீங்க வழக்கமா பயன்படுத்துற சரியான பேங்க் அக்கவுண்டோட இணைக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. 2. அரசு பணம் வர்றதுக்கு எந்த பேங்க் அக்கவுண்ட் முதன்மை கணக்கா, அதாவது பிரைமரி அக்கவுண்டா NPCIல இணைக்கப்பட்டிருக்குன்னு உறுதி பண்ணுங்க. 3. அந்த பேங்க் அக்கவுண்டோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் இப்போ உங்ககிட்ட பயன்பாட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. கடைசி மற்றும் மிக முக்கியமானது, உங்க பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படாம ஆக்டிவா இருக்கான்னு கண்டிப்பா உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த 4 விஷயமும் சரியா இருந்தா மட்டும்தான் எந்த அரசாங்க பண உதவியும் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். இந்த முழுமையான அலசலோட கடைசியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். தேர்தல் வாக்குறுதிகள் மாறலாம். இன்னைக்கு பேசுற திட்டம் நாளைக்கு இல்லாம போகலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கத்தோட நிதி உதவி உங்களை வந்து சேர்றதுக்கான ஒரே வழி சரியா பராமரிக்கப்பட்ட எல்லா நடைமுறைகளையும் பூர்த்தி செஞ்ச ஒரு பேங்க் அக்கவுண்ட் மட்டும்தான். அதனால உறுதி செய்யப்படாத செய்திகளை பார்த்து குழம்பாம உங்க பேங்க் அக்கவுண்ட்டை சரி பார்த்து தயாரா வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனமான செயல். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.